ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம ஒரு சூப்பரான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம். பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. நேரடி நியமனம் பண்ணுறாங்க. இதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா 3 விதமான ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய வாரியாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா, சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம், விருதுநகர் ஊராட்சி ஒன்றியம், அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா நரிக்குடி ஊராட்சி ஒன்றியம். ஸோ 3 ஊராட்சி ஒன்றியங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இரவு காவலர் பணிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னா, ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஆன்லைன்லாம் கிடையாது. நேரடியாகவோ அப்படின்னா தபால் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. இரவு காவலர் பணிக்கான விண்ணப்ப படிவம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது. ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செஞ்சுக்குங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா புகைப்படம் ஒட்டுவதற்கான ஒரு பாக்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க. உங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதணும். விண்ணப்பதாரர் பெயர்ன்ற இடத்துல ரைட்டிங்கில் அதுக்கு நேராக எழுதணும். தந்தை பெயர் எழுதிடுங்க. பாலினம் ஆணா பெண்ணா திருநங்கையான்றதை எழுதிடுங்க. பிறந்த தேதி அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 1/7/2023 அன்று உள்ளவாறு உங்களுடைய வயதை கணக்கிட்டு எழுதிருங்க. நிலையான முகவரி, அஞ்சல் எண்ணுடன் எழுத வேண்டும். கைபேசி எண், ஆதார் அட்டை எண். ஆதார் அட்டையில் பார்த்தீங்கன்னா 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எழுதணும். கல்வி தகுதி, மதம், சாதி, உட்பிரிவு எழுதிருங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரங்கள் எழுத வேண்டும். முன்னுரிமை விவரம், நாள், இடம் எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சாத்தூர் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/1/2024. விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகு சாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் காலி பணியிடத்திற்கு நேரடி நியமனம். ஒரு போஸ்ட்டு. பொது போட்டி கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சார்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,800 50,000 சம்பளம் தராங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு மினிமம் 18, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 32 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 34 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 37 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000. ஸோ இதற்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப பணி கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு
பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 4/1/2024. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் டிரைவர் போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 சம்பளம் தராங்க. ஸோ இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், இலகுரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும், 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அனுபவம் இருக்கணும். ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நரிக்குடி பிளாக்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா இன்றில் இருந்தே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/12/2023. ஸோ இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 29/12/2023 நடக்கு. ஸோ இன்றிலிருந்தே நீங்கள் இந்த அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். எந்த பிளாக்குன்னு பார்த்தீங்கன்னா நரிக்குடி பிளாக்கில் ரைட்டுங்களா. நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பணிக்கு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதற்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 18/1/2024 அடுத்த வருடம், அதாவது வருகிற 2024ஆம் வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.